திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஜுகேஸ்ட். இந்த எஜுகேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டிங், அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஸ்கில்ஸ் கோர்ஸு இதெல்லாம் பண்ணுறாங்க. இது எல்லாமே இப்போ ஆஃபரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. தெரேசாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அன்னை தெரேசா ஒரு நல்ல தேவ மனுஷி. முழு வாழ்க்கையும் இறைப்பணிக்குன்னு அர்ப்பணிச்சவங்க. அகில உலகத்துக்கும் அவங்க ஒரு நல்ல முன்மாதிரி. வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னு விரும்புகிற எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் அவங்க வாழ்க்கை ஒரு சவால். ஓகே ஃபைன், டைரக்டா விஷயத்துக்கு வரேன். அன்னை தெரேசா பரலோகத்துக்கு போவாங்களா? போக மாட்டாங்கன்னு நீ நினைக்கிறியா? இல்ல, நான் அப்படி நினைக்கிறேன்னு சொல்லல. அவங்க ஒரு ரோமன் கேத்தலிக் ஆச்சே, சிலை வழிபாடெல்லாம் பண்றவங்க. அதான் அவங்க எப்படி பரலோகம் போவாங்கன்னு ஒரு சின்ன டவுட். சிலை வழிபாடு, பொருளாசையும் ஒரு சிலை வழிபாடு தான். அந்த சிலை வணக்கத்தை எத்தனை கிறிஸ்தவங்க விட்டுருக்காங்க? ஆனாலும் தான் பரலோகம் போவோம்னு நம்புறாங்க இல்லையா? அது சிலை வழிபாடு சரின்னு நான் அந்த இடத்துல வாதாடல, அதையும் நீ புரிஞ்சுக்கணும். ஓகே ஃபைன், அன்னை தெரேசா இயேசு கிறிஸ்து தான் உண்மையான கடவுள்னு நம்பினாங்க, உண்மைதானே? எஸ், அஃப்கோர்ஸ் நம்பினாங்க. அப்ப சொல்லு, அவங்க பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருந்தாங்களா இல்லையா? ரோமன் கத்தோலிக்கத்தை சேர்ந்தவங்க எங்க பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருக்க போறாங்க? அதான உன்னோட கருத்து? ஏஸ், அது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆவியானவருடைய நிறைவு இல்லாம குஷ்டரோகியை தொட்டு ஊழியம் செய்ய முடியுமா? யோசித்து பாரு. அழுகி போன சரீரத்தை அலங்காரம் பண்ண முடியுமா? ஐ மீன், சிகிச்சை கொடுக்க முடியுமா? நான் சொல்றத கொஞ்சம் நிதானிச்சு பாரு. நீ ரட்சிக்கப்பட்டவன் தானே, பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டவன் தானே. குஷ்டரோகியை விடு, ஒரு பிச்சைக்காரனை உன்னால கட்டி பிடிக்க முடியுமா? அவரை தொட்டு உன்னால பிச்சை கொடுக்க முடியுமா? இல்ல, என்னால முடியாதுன்னு. இயேசு கிறிஸ்து குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்குனார். அன்னை தெரேசா குஷ்டரோகியை தொட்டு அரவணைச்சாங்க. நான் உன் முகத்துல காரி துப்புனா நீ என்ன பண்ணுவ? டக்குன்னு அடிச்சிருவேன். அன்னை தெரேசாவை ஒருத்தன் காரி துப்புனா அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? எச்சியை தொடச்சிட்டு, இதை நான் வச்சுக்கிறேன், நான் வளர்க்குற அனாதை பிள்ளைங்களுக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு சுயத்துக்கு மறிச்ச வாழ்க்கைய மாம்ச பலத்துல வாழ்ந்திருக்க முடியுமா? ஆவியான ஒரு நிறைவு இல்லாம எப்படி இது சாத்தியம்? ஒன்னு சொல்றேன், முடிஞ்சா ஃபாலோ பண்ணு. உன் பார்வையில மனுஷங்களை பார்க்கறத விட்டுட்டு தேவ பார்வையில மனுஷங்களை பார்க்க ஆரம்பி. ஏன்னா நியாய தீர்ப்புல நிறைய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. வியாதி நேரத்தில் வல்லமை தந்தார், சோதனை நேரத்தில் ஜெயம் தந்தார், கைவிட்ட நேரத்தில் ஜீவன் தந்தார், ஆரோக்கிய நேரத்தில் அடக்கம் தந்தார். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன். வியாதி நேரத்தில் வல்லமை தந்தார், சோதனை நேரத்தில் ஜெயம் தந்தார், கைவிட்ட நேரத்தில் ஜீவன் தந்தார், ஆரோக்கிய நேரத்தில் அடக்கம் தந்தார். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன்.